கால வாழ்க்கை ஊரறிந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் எதை குறித்தும் அவளுக்கு கவலை இல்லை. நான் செய்த ஒன்றை எனக்கு ஒருவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்றாள். இதுதான் சாட்சி. சாட்சி சொல்வது முக்கியம் அல்ல, சாட்சியாக இருப்பது முக்கியம். எனவே தேவன் சொல்லுகிற வார்த்தை நானே. அதன் அர்த்தம் என்னவென்றால், உலகம் செய்ய முடியாத ஒன்றை நான் செய்வேன், உறவுகள் செய்ய முடியாத ஒன்றை நான் செய்வேன், சூழ்நிலைகள் செய்யாத ஒன்றை நான் செய்வேன். எங்கே செய்கிறார்? 2ஆம் வசனத்திலே தண்ணீர்களை கடக்கும்போது, 3வது அக்கினியில் நடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது எங்கே செய்கிறார்? அவர் எதை செய்யத்தக்க 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 3வது வரி செய்யத்தக்க. அவர் எங்கே செய்கிறார்? எங்கே செய்ய முடியாதோ அங்கே அவர் செய்கிறார். தண்ணீர்கள் மத்தியில், ஆறுகள் மத்தியில், அக்கினியின் மத்தியில், அக்கினி சுவாலைகள் மத்தியிலே தேவன் செய்கிறார். காட் இஸ் காட் ஆஃப் இம்பாசிபிள். செயல்படுத்த முடியாத இடங்களில் அவர் செயல்படுத்துவார். மனிதர்கள் போகக்கூடாத இடங்களில் அவர் செல்வார். அவர் நான் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். சர்வ வல்லவர், சர்வ ஞானி. அவருக்கு நிகழ்காலம் தெரியும், கடந்த காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். சர்வ வியாபி, அவர் எங்கும் இருக்கிறவர். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், உன்னத்திற்கு ஏறினாலும் அங்கே அவர் கூடவே இருக்கிற ஒரு கர்த்தர். எனவே அது மட்டுமல்ல, அவர் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானவள். ஏன் இதை செய்ய என்று சொன்னால், எல்லாருக்கும் தேவன் செய்வதில்லை. நீ அவர் பார்வைக்கு அருமையான மகள், அருமையான மகன். உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனை தெரிந்து கொண்டார். எனவே சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே அவர் சொல்லுகிறார், கனம் பெற்றாய். இதைத்தான் 13ஆம் வசனத்தில் விளங்க பண்ணுவேன். நான் செய்கிற கனம், நான் கொடுக்கிற உயர்வை இந்த உலகம் பார்க்கும். ஐ வில் ப்ரூவ் இட். நான் அதை விளங்க பண்ணுவேன். 12ஆம் வசனத்தினுடைய 2வது வரி, விளங்க பண்ணுவேன். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் செய்வதை தடுப்பவன் யாரால முடியாது. 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். உலகமே எதிர்த்தாலும், உறவுகள் எதிர்த்தாலும், சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், when God has a plan in your life, தேவன் ஒன்றை தீர்மானித்திருந்தால் அது யாருமே தடுக்க முடியாது, உன்னை தவிர.